ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு. வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு, நெய் ஊற்றிக்கலாம். பட்டரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் இதிலே வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். தக்காளி பாருங்க, நல்லா வதக்கி வச்சு இந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வதக்கணுத்துல கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம், போதும். சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம்னா போட்டால் போதும். ரொம்ப காரமாகிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். கிரேவி மாரி வச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க. முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே, வான் குங்கும பொட்ட மேல வச்சாயே.